அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் வீடை தந்துட்டு பெரிய ரூமை தந்துட்டு பெட்டை தந்துட்டு உங்க தூக்கத்தை எடுத்தா அதை விட கஷ்டம் இருக்காது. உலகத்தில் எல்லோரும் தூங்குற நேரம் தூக்கம் போகாட்டி அதை பட்ட அந்த வேதனையை பட்டவங்கள்ட்ட கேட்டா தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு எனக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது. இதுக்குள்ள நான் இந்த பயானம் முடிச்சாகணும். இது ரொம்ப பெரிய கஷ்டம், ஆனாலும் நான் முடிச்சு தான் ஆகணும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் லாஸ்டா சார் புழிஞ்சி அந்த மருந்தை சொல்றேன். இந்த மருந்தை எடுத்து உள்ள போடுங்க, சரியா வந்துடும். என்ன மருந்து? அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், இந்த உள்ளங்கள் பதறிட்டே இருக்கு. அது பதறும், அது நிப்பாட்டே இல்லாது. சின்னதை ஒன்று தொட்டாலும் துடிக்கும். ஹுலிக்கல் இன்சான் ஐஜால், மனிதனை அவசரக்காரனாக படைத்திருக்கிறேன். ஹுலிக்கல் இன்சான் லைஃபா, மனுஷனை ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன். என்ன வெட்டினா ரத்தம் போயிடும். இரும்பால படைக்கல, இரும்பால படைக்கல. மனுஷன் போற வாகன இரும்பு, அதுக்குள்ள உள்ள மனுஷன் பஞ்சு மாதிரி. வெட்டினா கதை முடிஞ்சிடும். சோ ஹுலிக்கல் இன்சான் லைஃபா, உங்களை ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன். ஹுலிக்கல் இன்சான் ஐஜால், அவசரம். எது நடத்தாலும் உங்களுக்கு அவசரமா இருக்கும். ஆமா, இந்த 2 பண்புகளால நம்ம ரொம்ப நொந்து போயிருவோம், ரொம்ப கவலைப்படுவோம், துடிச்சு போயிருவோம், தொழுகையை விட்டுருவாங்க. ஒரு சகோதரர், ஒரு டாக்டர், வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஆள், நான் இணையதளத்தில் படித்தேன். என்னாச்சு, அந்த டாக்டர் வர்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவர் தொழுகையை விட்டார். பிறகு அவர் அவருடைய கதையை சொல்றாரு. ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அவர் திரும்ப ஒரு வருஷத்துக்கு பிறகு தொழுகையை தொடர்றாரு. என்ன ஆச்சுன்னு அவர் கதையை சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்றேன், மெடிக்கல் காலேஜில் இருந்து போயிட்டு இப்போதான் டாக்டர். எனக்கு அப்போ ஒழுங்கா வாகனம் இல்லை, சின்ன வாகனம், வீட்டுக்கு ரொம்ப தொலைவு. அப்போ சின்ன பிள்ளைகள், என் பிள்ளைகளோட பேசணும், நிறைய நைட் டியூட்டி பண்ணணும், ஸ்ரீலங்காயில் வெளிநாடு. அப்படிலாம் பண்ணிட்டு நாம் ஒரு லெவலுக்கு வந்தோம். அந்த லெவலுக்கு வரப்போக்கில் எங்களுக்கு என்ன ஒரு வீடு, எனக்கு என்ன ஒரு வாகனம், என் பக்கத்திலே ஆஸ்பத்திரி. இப்படி ஒரு நாள் நான் வீட்டுக்கு வர்றேன். வந்தால் வளமையாக நான் பகல் டைமில் வர்றேன், நான் சலாம் சொல்லிட்டு வர்றேன். வந்து வீட்டுக்குள்ளே போகிறேன். அந்த டைமில் சில வேளை உம்மா பிள்ளைகள்லாம் தூங்குவாங்க, சத்தத்துக்கு பதில் வரல, தூங்குறாங்க போல. நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுண்டு என் லேப்டாப்பை திறந்து நான் சில இமெயில்கள் அனுப்பினேன். எனக்கு சில வேலைகள் இருந்துச்சு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்களாம் முழிச்சிட்டு வரட்டும். கொஞ்ச நேரம் ஒரு மணித்தியாலம் கழியுது, பிள்ளைகள் சத்தம் கேட்குது, உம்மா மேலே என்னமோ தட்டுற மாதிரி. எனக்கு ஐடியா உதச்சிச்சு, வாங்க பிள்ளையோட விளையாடுவோம் அப்படின்னு நினச்சேன். பிள்ளைகள் முடிச்சுட்டாங்க, அதோட கொஞ்சம் விளையாடிட்டு திரும்ப நான் ஆஃபீஸ் போகணும். என் ஆஃபீஸில் கிடைக்கிற அந்த பிரேக் டைமில் தான் நான் வீட்டுக்கு வர்றது. ஸோ நான் ரூமை திறந்து பார்க்குறேன், உம்மா கண்ணத்தை தட்டி குழந்தைகள் என்னமோ சொல்லுது. நான் போய் பார்க்குறேன், அவன் மயங்கி இருக்கிறா. நான் காலை தொட்டு பார்க்குறேன், உசுப்பி பார்க்குறேன், அவன் மயங்கி இல்லை, மௌத்தா போயிருக்கிறா. நான் உடனே, என்னப்பா நான் ஒரு டாக்டர், வீட்டுக்குள்ள நடந்தது என்னன்னு தெரியாது, 1 மணித்தியாலத்துக்கு முன்னாடி வேற நான் வந்துட்டேன், என்னாச்சு அப்படின்னு பதறிட்டேன். பதறி போய் திரும்ப நான் செக் பண்ணி பார்க்குறேன், மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு, உம்மா மவுத்து. அவர் சொல்றாரு, நான் தொழுந்தவன், நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருக்கு அநியாயம் பண்ணல, எனக்கு இது நடக்கணுமா? அவர் சொல்றாரு, நான் ஜனாசாவை அடக்கிட்டு வந்து என் பிள்ளைகளை, நான் தூக்கம் இல்லை, எங்கள் உமா அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, நான் பிள்ளைகளோட பேசின ரூமில் தனியாயிட்டேன், நான் வேலைக்கு போகவும் இல்லை. இரவிரவா எனக்கு யோசனை, எனக்கு கோபம் இறைவனோடு. நான் தொழுகையை முற்றிலும் விட்டேன், இதுக்கு மேல் தொழ மாட்டேன். இப்படி 1-2 நாள் தொழல. என் தம்பி ரொம்ப மார்க்கமானால் என்னை சந்திச்சு ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், 1 வருஷமா நான் அந்த பிடிவாதத்தில் இருந்தேன், நான் மீண்டும் லைஃபுக்கு வரதுக்கு எனக்கு பல மாதங்கள் போச்சு, என் பிள்ளைகளோட திரும்ப பேசுறதுக்கு எனக்கு பல மாதங்கள் போச்சு. நான் ஒரு டாக்டர், வீட்டுக்கு வந்த நேரம் 1 மணித்தியாலத்துக்கு முன்னாடி வந்த நேரம் என் மனைவி என்னை காப்பாற்ற முடியலையே, நான் எதுக்கு இந்த டாக்டர் ஆனேன்னு எனக்கு மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. அவ்வளவு வேதனை. ஏன்னா எங்க வைஃப் இப்ப மௌத்தாகல, நான் வந்த டைம் கதவை திறந்து வீட்டுக்கு வந்த நேரம் எங்க வைஃப் உசுரோட தான் இருந்திருக்கணும், எனக்கு அப்ப பார்க்க முடியலையே. நான் போய் தொடுற டைம்ல, அவ எட்டி பார்க்குற டைம்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வேணும்னா மௌத்தா இருப்பா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போயிருந்துச்சு, நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்தேனே. இப்படி அவருக்கே அவர் கேள்விகளை கேட்டுக்கொண்டு தடமாறுறார். கடைசியாக அவங்க தம்பி தொழுவுங்கன்னு சொன்ன பிறகு ஒரு நாள் அவர் ஜும்மாவுக்கு போறார்.
அவர் கேட்ட ஒரு உரை கிடைக்குது. அந்த உரைக்கு பிறகுதான் அவர் சொல்றாரு, நான் இறைவனை புரிந்து கொண்டேன். அன்பார்ந்தவர்களே, அதனால வாழ்க்கையில் தொழுந்தவங்களுக்கு பிரச்சனை வரும், தஹஜ்ஜுத் தொழுறவங்களுக்கு பிரச்சனை வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை நேரம் கல்புகள் அமைதி பெறணுமா? பிரச்சனை ஓயாது, பிரச்சனை ஓயாது. கல்பு அதை தாங்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆஜபன் லி அம்ரில் மூமின், மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஏன் ஆச்சரியப்படுறேன்? ஏதாவது ஒரு கெட்டது நடந்தா ஃபஸபர, பொறுமையா நிக்கிறான். நலவு நடந்தா ஃபஷக்கர, உடனே அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்றான். ஒரு மூமின் சின்ன செடிய மாதிரி, காத்தடிச்சா இங்க சாயுது, மறு காத்தடிச்சா இங்க. காஃபிர்கள் தேவதார் மரம் மாறி, மஸலுல் ஃபாஜிர், கெட்டவனுக்கு உதாரணம் தேவதார் மரம். அது ஒரு காத்தோட பெருசனிப்பாக, அது இடு வீடு வாசல் செல்வாக்கு. ஒரு காத்து வீசும், சாஞ்சி கீழே விழுவாங்க, ஒண்ணு இல்லை. ஒரு முஸ்லிம் பார்க்க சின்னது, காத்தடிச்சா வேரோட சேர்ந்து செடி கீழே விழாது, செடி வளையும், மரக்காத்துக்கு இங்க வளையும், காத்து நிக்கும். ஆனா தேவதார் மரம் அப்படி இல்லை, அடிக்கிற காத்து பலம் அடிச்சா மரத்தை சேர்த்து கீழே போட்டுரும். ஒரு முஸ்லிம் சின்னதா தான் நிப்பான்ண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நான் சொல்லக்கூடிய விதம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், உள்ளங்கள் அமைதி அடைய என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வை எவ்வளவு ஞாபகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு உள்ளம் அமைதி பெறும். அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறேன்னா என்ன அர்த்தம்? இதுதான் பெரிய அர்த்தம் இருக்குது. ஒரு விளக்கம் சொல்றேன். நானும் நீங்களும் முஸ்லீமா இருந்தா நீங்க முழு குர்ஆனையும் படிங்க, முழு ஹதீஸையும் படிங்க. அங்க ஒரு இடத்துல கூட நீங்க காட்ட மாட்டீங்க மூமீன்களை அல்லாஹ் தொங்க விட்டான்னு காட்ட மாட்டீங்க. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், சில வேளை உங்களை முதியோர் இல்லத்தில் அனுப்பலாம். இன்றைக்கு எக்கச்சக்கமான முதியோர் இல்லத்தில் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதாவது முஸ்லீம்களுக்கு கம்மி, மற்றவங்கெல்லாம் நிறைய முதியோர் இல்லத்தில் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லையா? இருக்குது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு அம்மா, அந்த அம்மாவோட போய் பேசுகிற முதியோர் இல்லத்தில் ஒரு கிறிஸ்தவர் அம்மா, என்னம்மா பிரச்சனைன்னு கேட்குறேன். நரம்பெல்லாம் இழுப்பட்டு, எங்கம்மா உங்கள் பிள்ளைன்னு கேட்குறேன். ஒரு பிள்ளை தான், ஆஸ்திரேலியாவில்ண்டாங்க. ஏம்மா இப்போ நீங்கள்? அவங்க ஃபேமிலி ஆஸ்திரேலியா, பேரன் பேத்தியெல்லாம் ஆஸ்திரேலியாவில். அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா அப்படின்னா உங்களுக்கு என்னம்மா எப்படின்னு கதைச்சிட்டே போகிறோம். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணலாமான்னு கேட்டாங்க. என்னம்மான்னு கேட்டேன். எனக்கு என் மகனை லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்க்கணும், நான் சாக முன்னாடி கொண்டு வரலாமான்னு கேட்டாங்க. நான் அசந்து போயிட்டேன். ஆஸ்திரேலியாவை கொண்டு போய் அவங்க புள்ளையை எப்படி கொண்டு வந்து அவங்க முன்னாடி காட்டுறது? ஒரு உம்மாவுக்கு என்றைக்கும் புள்ள தான். சாகிற கட்டத்திலையும் புள்ளைய பார்க்கணும்னு துடிக்கிறாங்க. அவ்வளோ இறக்கம் இருக்கிற ஆண்டுக்கு ஷொக் ஆகிட்டேன். இந்த உம்மா ஏசோன்னு நினைச்சேன், ஆனா புள்ளைய நினைச்ச அந்த அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க. இதான் தாய். அந்த தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் போட்டவங்க இருக்கிறாங்க. அந்த தாய் சின்ன வயசுல அணையாடை மாத்தி ஆடைகள் மாத்தின தாயை இன்னொரு 4 பேர் பார்க்கட்டும், நீங்க எல்லாம் முதியோர் இல்லத்தில் போங்க, வீட்டில் இருந்தா ரொம்ப தொல்லை என்று நினைச்சு போட்டவங்க இருக்கிறாங்க. அன்பார்ந்தவங்களை, அதனால சொல்றேன், நீங்க பெத்தெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம். நான் தம்பி தாத்தா தங்கச்சி சொத்துக்காக பிரியலாம், நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம். நீங்க நம்பி இருந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம். நீங்க நம்பின ஒரு கூட்டம் உங்களை நடு சந்தையில் தெருவில் நிப்பாட்டி விட்டு போகலாம். ஆனால் ஒரே ஒருவன், உங்களை படைச்சவன், குழந்தை வெளியே வந்த பிறகு குழந்தை அழுவும். அந்த நேரம் நீங்க பெண்ணாக நின்றீங்க, சாதாரண பொம்பளை, சாப்பிட்டா எல்லாம் மலஜலமா போகும். ஆனா குழந்தை அழுகுறனால உங்களுக்கு இந்த தாய்ப்பால் அல்லாஹ் தந்தான். நீங்க சாப்பிட்டதுல ஒரு சேமிப்பு நடந்து குழந்தைக்காக வேண்டி அந்த தாய்ப்பால் அல்லாஹ் வச்சிருந்தான். நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அந்த ரப்புல் ஆலமீன் அவன் என்ன பண்ணுவானாம்? கைவிடவே மாட்டானாம். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா வருவானாம். நான் இருக்கிறேன்ப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, நான் வர்றேன். லாஸ்டா அல்லாஹ் உதவி பண்ணுவானாம். ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. ரசூலுல்லாஹ்வை 40 வருஷத்துக்கு பிறகு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி இருந்திருக்கேன்னு நினைச்சு பாருங்க. உங்க வீட்டில் பக்கத்தில் ஒரு ஆள், அவர் என்ன பண்றாரு? கதவை தட்டுறாரு. கதவை தட்டிட்டு சொல்றாரு, 40 வருஷம் உங்களோட இருக்கிறாரு. அவர் பாடசாலைகளுக்கு போனது இல்லை, எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஒரு நாள் ராத்திரிக்கு வாராரு வீட்டுக்கு, கதவை தட்டி சொல்றாரு, ஏய் நான் இறை தூதர் தெரியுமா? நீங்க அவரை பார்த்துட்டு மூளை சரியில்லையோ, நல்லதானே இருந்தாரு, என்ன இறை தூதர் என்றாரு?
இந்த ஆள் அறுத்து விட்டால். இத மாதிரி மக்கத்து காஃபிர்கள் பார்த்தாங்க. மஜ்னூன், பைத்தியமா, மூளை குழம்பிட்டா, சும்மா உட்கார்ந்தவரு, ஸ்கூல் கூட போகல, கதவை தட்டி நான் இறை தூதரை ஏத்துக்கோங்கண்டா எப்படி ஏத்துக்கொள்றது, இப்படி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால அல்லாஹ் இவர் இறை தூதரை சும்மா ஏத்துக்கோங்கன்னு சொல்லல, நிறைய காரியங்களை வச்சு தான் ஏத்துக்கோங்கண்டா. உங்க வீட்டை தட்டுறவர் சும்மா தட்டிருப்பாரு. ரசூலுல்லாஹ் நிறைய மோஜிதாத்துகள் பண்ணினாங்க. ஒரு புறம் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிதான் பண்ணினாங்க. ஆரம்பத்தில் மக்கள்கிட்ட போறாங்க, ஏத்துக்கோங்கன்றாங்க. இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுண்டா, ரசூலுல்லாஹ் ஒரு கொள்கையில பிடிவாதம் பண்ணாங்க. சிலை பிழைகள், சிலை வணக்கம் பிழைண்டாங்க, அது தப்புன்னாங்க. இறைவன் மேல இருக்கிறான், அவனை கண்டிங்களா, எப்படி அவனுக்கு உருவம் வடிப்பீங்கன்னு கேட்டாங்க. இப்படி எல்லாம் கேட்டு ரசூலுல்லாஹ் மக்களை நல்வழிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நல்வழிப்படுத்துற நேரம் அந்த கூட்டம் குழம்பிட்டாங்க. என்ன, எங்க அப்பம் பாட்டெல்லாம் வணங்கினதை விட்டுட்டு விட சொல்றீங்களா, இங்க அல்லாஹ் மட்டும் வணங்க சொல்றீங்களா, முடியாதுன்ட்டாங்க. அவங்க எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினாங்க. அவங்க எல்லாம் ஒரு முடிவு செஞ்சாங்க, இவரை வாழ விட கூடாதுன்னு முடிவு செஞ்சாங்க. நாங்க இது எதுக்கு சொல்றோம் தெரியுமா, யோசிச்சு பாருங்க. இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளரோட அல்லாஹ் இருக்கிறான். 1000 பிரச்சனை வரட்டும், பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க ஒருத்தர் உங்களுக்கு பக்கத்துல நின்றா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களை கொல்ல போறாங்க, போங்க. எப்படி போகணும், உங்க ஊர் மக்களை நேரத்தோட அனுப்புங்க. 90களில் இந்த ஊர்ல ஒரே நாள்ல உங்களை அனுப்பினாங்க. உடுத்த உடுப்போட பேக்கோட நீங்க கிளம்பி போனீங்க. எதுக்கு போனீங்க, உஸ்ரி இருந்தா போன சொத்தை திரும்ப சம்பாதிக்கலான்னு. சஹாபாக்கள் அப்படிதான் போனாங்க. எல்லாம் காலி போங்கன்ட்டாங்க, அனுப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னார், நபி நீங்க போகாது, நீங்க இருங்க. நான் கேட்கிறேன், யாருக்காக பகை வந்துச்சோ, யாரை கொல்லலாம், யாருக்காக சண்டை பிடிக்கிறாங்களோ அந்த நபி அல்லாஹ் உட்கார வைக்கிறான். சஹாபாக்கள் ஒரு பகுதி அனுப்பிட்ட நேரத்தோட நீங்க போங்க. அச்சுறுத்தல் நபிக்கு, இந்த சஹாபாக்களுக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. சரி, என்ன நடந்திருக்கணும், சரிப்பா நீங்க எல்லாம் பாடி கார்டு மாதிரி இருங்க, எனக்கு தான் பிரச்சனை கூட. இல்லப்பா நீங்க முந்துங்க, அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தந்தா, எனக்கு எல்லாம் அனுமதி தரல, நான் இருந்து தான் ஆகணும் மக்கள்ன்ட்டாங்க. எனக்கு எல்லாம் மெசேஜ் தர காட்டி நான் இருக்கணும். இப்ப யார் இருக்குது, கொஞ்சம் தோழர்கள் இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் அவங்க, அலி பின் அபி தாலிப், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு பகுதி மதீனாவுக்கு போயிட்டாங்க, ஒரு பகுதி அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க. இப்ப என்ன ஆகுது, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வகை அறிவிக்கிறான், நபியே கிளம்புங்க. எப்ப கிளம்புங்கன்றா, எல்லாம் சேர்ந்து மஷூரா. இவர் கை பலகீனமாயிட்டு, இப்ப ஏன்னா இவரோட இருந்த சகாக்களே போயிட்டாங்க, அனுப்பி வச்சிட்டார். இவர் எப்படிப்பட்ட ஆள், இவருக்கு மூளை இருக்குதா, இவரையாவது இருந்தா. பிரபாகர் என்ன செஞ்சான், வெள்ளமுள்ளி வாய்க்கால்ல லாஸ்ட் மக்களை எடுத்து 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 அவனோட மக்களை வச்சு கொண்டான். ஏன், அந்த மக்கள் இருந்தா தான் அவனுக்கு பாதுகாப்பு. சோ அவன் லாஸ்ட் வரைக்கும் சஹாக்களை விடல, சஹாக்கள் அவன் பக்கத்துல நிக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, சஹாபாக்களை முன்னாடி அனுப்பி, நீங்க போங்கம்மா, அல்லாஹ் என்னோட இருக்கிறான். காஃபிர்களுக்கு இப்போ ஒரு சான்ஸ், இவரை கொன்றுவோம், இவரை காலி பண்ணுவோம். நைட் மஷூரா பண்றாங்க. 7 வானத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மெசேஜ் அனுப்புறான். என்ன மெசேஜ் அனுப்புறான், நபியே நீங்க போங்க. எப்படி போகணும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போகணும். என்ன, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கிட்டத்தட்ட 9 நாள் சிம்பிளா வலப்போடி பிடிக்கலாம். இவங்களுக்கு மட்டும்தான் ரோட் தெரியுமா, மத்த யாருக்கு ரோட் தெரியாதா? இங்க இருந்து நான் நடந்து போறேன்னு வைங்க, அல்லது ஸ்லோவா போற ஒரு வாகனத்துல போறேன்னு வைங்க, நான் போனா எப்படி போவேன், என்ன பிடிக்கல, முருகனுக்கு போற வழியில நீங்க பிடிக்க மாட்டீங்க, சிம்பிளா பிடிப்பீங்க. நீங்க ஊர் வாசிகள். ரசூல் அபூபக்கர் நைட்டுக்கு வர்றாங்க, வாங்க போவோம் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் சொல்ற, நபியே உங்களை நான் பாதுகாப்பேன், உங்களுக்கு நான் பாதுகாப்பு. 7 மண்டை ஏதாவது பண்ண பார்ப்போம். பிரச்சனையை உச்ச கட்டத்துக்கு அல்லாஹ் எடுப்பான், எடுத்து போட்டு அவன் இருக்கிறான் என்பதை காட்டுவான். இதான் அல்லாஹ்ட சுன்னா. அல்லாஹ்ட வழிமுறை என்ன, உலகமே சேரும், கொல்லுவோம் கொல்லுவோம் இல்ல. மதீனாவுக்கு வந்தாங்க, பத்ர்ல அபூஜகல், உத்துபா, ஷைபா, உமையா, மக்காவுடைய தலைவர்கள் காலி, வந்த எல்லாம் காலி. ரசூலா கிட்ட போய் கேட்கிறாங்க, செத்த உடம்புகள்கிட்ட, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்க ரப்புடைய வாக்குறுதி உண்மைன்னு இப்ப புரியுறீங்களா? செத்து போயிட்டாங்க, மக்காவுடைய தலைவர் காலி. 2 உஹது, அவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? அபூஜகல் மகன் இக்ரிமா பின் அபூஜகல்,
அபிஜல் வாரான், யாரு இக்ரிமா வாரான், வாப்பாவை கொண்டியா கொள்ளுவேன். கிட்ட வந்தார்கள், அடித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடைஞ்சிச்சு, நெத்தியால ரத்தம் போகுது. வல்லாஹு யஸ்முக மினன் நாஸ், நபியே மனிதர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் லாஸ்ட் வரைக்கும் அவங்க வீட்டில் மௌத்தாகிறாங்களே தவிர அவர்களை தேடினார்கள். 10,000 பேர் படக்கிளம்பி வந்தாங்க. அஹ்ஸாப் 10,000 பேர். அவங்களுக்கு என்ன வேணும்? மதீனாவை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இவரை வாழ வைக்க கூடாது, இவரை காலி பண்ணணும். எப்படி இருக்கு உங்க ஊரை ரவுண்ட் அப் பண்ணினா சாவடி போண்டு ரசூல் எப்படி நிற்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறான். உங்களுக்கு புரியுதா? அல்லாஹ் கைவிட்டானா பாதுகாத்தானா? இப்ப சொல்றேன், வல்லாஹி எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை நிக்காது. சஜதாவுல உளுந்த எங்களை அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். பிரச்சனையோட முடிவு சுகமா இருக்கு. நாங்க அல்லாஹ்வை மறுத்து போனா பிரச்சனையோட முடிவு கசப்பா இருக்கு. தாங்குற இதயத்தை தருவான் அல்லாஹ், தாக்கு பிடிக்கிற சக்தியை தருவான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் கையில குழந்தை ஜனாசா, இப்ராஹிம் மௌத்தா போறாரு, கடைசி ஆம்பளை புள்ள. ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் ஏன் பேர் வச்சாங்க? இப்ராஹிம் நபி மாறி வரணும், அவ்வளோ இறக்கும். குழந்தைய கொண்டு வராங்க, 18 மாசம் 1.5 வயசு, மூச்சு திணறுது குழந்தை. ரசூலுல்லாஹ் கையில குழந்தை, கண்ணால ஓடுது. ரசூலுல்லாஹ் ஏண்டா லாஸ்ட் கிடைச்ச ஆம்பளை புள்ள, அப்துல்லா முடிஞ்சு காசி முடிஞ்சு இப்ராஹிம் இது லாஸ்ட் கிடைச்ச ஆம்பளை புள்ள. ரசூலுல்லாஹ் கண்ணால ஓடுது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க துனியா களமாட்டீங்களே, ஆகிராவு கழுவாரு ரசூலுல்லாஹ். அவங்க சொன்னாங்க, யர்ஹம் யுர்ஹம், இரக்கம் காட்டினால் இதுக்கு இரக்கம் காட்டினா அங்க இரக்கம் கிடைக்க மாட்டாங்க. என்னாச்சு? ரசூலுல்லாஹ் ஜனாசாவை அடக்கினாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை இன்னும் நெருங்கினாங்க. ஏன்? அந்த கல்புக்கு நிம்மதி அல்லாஹ் இறக்கி இருந்தாங்க. ஜனாசாவை கையில வச்சு உங்க ஊர்ல யாராவது பயான் பண்ற மௌலவியை காட்டலுமா? திடீரென்று சூரிய கிரணம் வந்துட்டு இருட்டாச்சு, மக்கள் பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் மகன் மௌத்துக்கு வானமே துக்கம் அனுஷ்டி நிற்குதுப்பா. ரசூலுல்லாஹ் எழும்பி சொல்றாங்க, ஜனாசா கையில இருந்தா யாராவது இந்த நேரத்தில் பயான் பண்ணுவாங்களா? எதையாவது பேசி தொலையட்டும். ரசூலுல்லாஹ் மக்களே பொய் சொல்லாதீர்கள், என் மகன் மரணத்துக்கும் இந்த சூரிய கிரணத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். அது அல்லாஹ்வின் விதி பிரகாரம் அப்பப்ப நடப்பது. யார் சூரிய கிரணத்தை சந்திக்கிறீர்களோ அவர் தொழட்டும், அவர் துஆ செய்யட்டும், அவர் தர்மம் செய்யட்டும். 3 விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாராவது குழந்தைகளை இழந்து கையில இருந்தா ஜனாசா கையில பயானா வரும், வாயில பயானா வரும். அவங்க கல்வி எவ்வளவு நிம்மதியால இருந்தா, பூரிப்படைந்து இருந்தால் எப்படி அந்த வார்த்தைகள் வரும் பெரியவர்களே. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் எப்பொழுதும் என்ன உங்களுக்கு சொல்றேன், எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பிரச்சனை வராத ஒரு நாள் வராது. நீங்க கற்பனை பண்ற சம்பளத்திலேயோ பணத்திலேயோ வீடுலையோ வாசல்லையோ தோட்டத்திலேயோ துறவுலையோ வேற எதுலையோ உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. ரஹ்மான் உங்களோட இருந்தால் அவன் சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல்ஜூ வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். உங்களை நாங்க சோதிப்போம். எப்படி? கொஞ்சம் பசியை தருவோம், பயத்தை தருவோம், 4 பேரை 3 பேர் ஆக்குவோம், எல்லாத்தையும் குறைப்போம், உங்க தோட்டம் துறவுல குறைச்சுப்போம். இப்படி எல்லாம் சோதிக்கிற நேரம் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், நபியே ரகசியத்தை சொல்லித்தானே, பொறுமையா அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான், என் ரப்பு என்ன கைவிட மாட்டான், ஒரு நாளும் கைவிட மாட்டான். யாரு நம்புறார்களோ அவங்கள்ட்ட போய் சுபசோபனம் சொல்லுங்கள், அவர்கள் என்னை கண்டுகொள்வார்கள். நபியே ஃபபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், அவர்கள்ட்ட போய் சுபசோபனம் சொல்லுங்க. அல்லாஹ் பிராடோ வச்சவங்களுக்கு சுபசோபனம் சொல்லி அனுப்பல. யார் இழந்துட்டு என் ரப்பு என்ன விட மாட்டான், அவன் எனக்கு பாதுகாப்பு, அவன் நிச்சயமா எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்று நம்புறானோ, நபி அவர்களை நான் கைவிட மாட்டேன், ஒரு நாளும் இல்லை. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பிரிகிற நேரம் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு எங்க ஜனாசாவை தூக்குற நேரம் நல்லடியார்கள் மலக்குமார்கள் எங்களை சூழ வந்து ஜனாசாவை அடக்கிற நேரம் இறைவனுடைய திருப்தியோடு அந்த கபர்
சுவர்க்க பூங்காவனையாக மாற்றும் கொண்டு அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும் கபராக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை அந்த வாழ்க்கையுடைய கடைசி நேரத்திலும் மரண நேரத்திலும் மரணத்துக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய அன்போடு இந்த துனியா விட்டும் மறுமை வரைக்கும் மறுமையுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய அன்பை தந்தருள் புரிவானாக, நிம்மதியை தந்தருள் புரிவானாக. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி உள்ளங்கள் அமைதி பெறும். இது அத்தனையும் அல்லாஹ்வுடைய செயற்பாடு. சுப்ஹானல்லாஹ் என்கிற அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நிம்மதியை தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.